Praise the Lord. Praise the Lord. Let us welcome Jesus on this altar who comes to heal and bless us. இந்த மத்தியிலே இயேசுவை அழைப்போம், எங்களை ஆசீர்வதித்து எங்களை குணமாக்குவதற்காக. Those who can kneel down, you can kneel down now. முழங்கால் படி எடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து முழங்காலிலே அமருங்கள். முழங்கால் படி இடக்கூடியவர்கள் முழங்காலில் இருங்கள். மற்றவர்கள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. Let's all stand up. நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்போம். We are going to praise and thank and worship Jesus. இயேசுவை புகழ்ந்து ஆராதித்து அவருக்கு நன்றி கூற போகின்றோம். Around this or within this hall and around this hall, we have the presence of all saints and holy angels. ஆகவே இந்த மண்டபத்தை சுற்றி தூதர்களும் புனிதர்களும் இந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். We are praising God along with the heavenly host. ஆகவே விண்ணக தூதர்களோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரை போற்றி புகழப் போகின்றோம். We are not simply human beings. நாங்கள் சாதாரண மனிதர்களோடு அல்ல. We are children of God. நாங்கள் இறைவனுடைய பிரியமான குழந்தைகள். God dwells within all of us. ஆண்டவர் எங்கள் மத்தியில் குடிகொள்கிறார். We are called the children of God. அதன் காரணமாக நாங்கள் இறைவனின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். So when we praise God, all the angels and saints will be with us. ஆகவே நாங்கள் இறைவனை போற்றி புகழும் போது தூதர்களும் புனிதர்களும் நம்மோடு இணைந்து கொள்கிறார்கள். That is why miracles are going to happen when we praise and glorify God. அதன் காரணமாக தன் ஆண்டவரை போற்றி புகழும் போது அற்புதங்களும் அறிகுறிகளும் இடம்பெறுகின்றன. So let's all sing together. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். At the top of your voice. உங்களுடைய குரலை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை All together. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். துதி ஆராதனை ஆராதனை எல்லாமாய் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, Praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Do you want to see miracles? நீங்கள் அற்புதங்களை காண விரும்புகிறீர்களா? Have you seen miracles? நீங்கள் அற்புதங்களை கண்டு இருக்கிறீர்களா? I told you, if you praise God, saying hallelujah 3 times, God is going to send heavy rain. நீங்கள் 3 முறை அல்லேலூயா என்று சொன்னால் ஆண்டவர் பெரிய மழை பொழிய பண்ணுவார் என்று நான் கூறினேன். Have you seen that miracle? அந்த அற்புதத்தை நீங்கள் கண்டீர்களா? Have you seen? அதை கண்டீர்களா? Praise the Lord. Praise the Lord. The same way, when all of us praise God in loud voice, miracle will take place. ஆகவே நாம் எல்லோரும் ஒரே குரலில் ஆண்டவரை அல்லேலூயா என்று கூறும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். Do you have faith? உங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றதா? No. Do you have faith? உங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றதா? Praise the Lord. Hallelujah. 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 I will tell you a different story of a miracle. ஆகவே நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கதையை அற்புதத்தை பற்றி கூற விரும்புகிறேன். You need not sit down, you can stand just 2 minutes only. 2 நிமிடங்கள் தான். You can stand. தொடர்ந்து நில்லுங்கள், யாரையும் அமர வேண்டாம். Just 2 minutes, I'll tell you one story. ஒரு சிறிய கதையை கூற விரும்புகிறேன். When I was doing a healing mass in Kenya, நான் கென்யாவிலே ஒரு குணப்படுத்தல் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது it was an open space, அது ஒரு திறந்த வெளி அரங்கு, the playground of a high school. அது ஒரு பாடசாலையினுடைய மைதானமாக அமைந்திருந்தது. More than 5,000 people were there. அங்கு 5000 பேர் அமர்ந்திருந்தார்கள். We started mass. நாங்கள் திருப்பலியை ஆரம்பித்தோம். Immediately very heavy rain started pouring down. உடனே மாபெரும் பெருமழை அந்த இடத்திலே பொழிந்தது. All of them opened their umbrella. எல்லோரும் தங்கள் குடையை பிடித்துக் கொண்டு நின்றார்கள். And very heavy rain. மிகவும் ஒரு பயங்கரமான மழை. I could not see anybody. என்னால் யாரையும் பார்க்க முடியவில்லை. People could not hear anything. மக்களுக்கு எதுவுமே கேட்கவில்லை. So but we continued the holy mass. அப்படி என்றால் நாங்கள் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றினோம். After reading of the gospel, நற்செய்தி வாசித்ததன் பின்பு I wanted to preach. எனக்கு பிரசங்கம் செய்ய But வேண்டியிருந்தது. people could not hear anything. ஆனால் மக்களுக்கு எதுவும் கேட்க முடியாது. People were holding the big umbrellas. எல்லோரும் தங்கள் குடைகளை பற்றி பிடித்தவண்ணம் நின்றார்கள். Then I could not speak anything. என்னால் எதுவும் பேச முடியாது இருந்தது. Then God asked me one question. கடவுள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். Do you believe in me? நீ என்னை நம்புகிறாயா? I said, yes, I believe in you. நான் கூறினேன், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன் என்று. Then God asked me, அதன் பின்பு ஆண்டவர் என்னிடம் கேட்டார், do you believe that I am the Lord of the nature?
நான் தான் இயற்கையின் இறைவன் என்பதை நீ நம்புகிறாயா என்று I கேட்டார். told him, yes, you are the Lord of nature. ஆம், நீர்தான் இயற்கையின் இறைவன் என்று கூறுகிறேன் என்று Do கூறினேன். you believe that I can stop the rain now? இப்போது என்னுடைய இந்த மழையை என்னால் நிறுத்த முடியும் என்று நம்புகிறாயா? Then I said, yes, you can. நான் கூறினேன், ஆம் ஆண்டவரே, உம்மால் நிறுத்த முடியும் என்று. Then he asked me something very special. அப்போது அவர் என்ன ஒரு விசேஷமான ஒரு கேள்வியை கேட்டார். He asked me, can you ask the people to close the umbrella? அப்படியானால் நீ அந்த மக்களிடம் கூட தங்களுடைய குடைகளை மடக்கி வைக்கும்படி. Then I thought that this may not be the voice of God. அப்போது நான் நினைத்தேன், இது உண்மையில் இறைவனுடைய சத்தமாக இருக்க முடியாது என்று. Then I kept quiet. அதன் பின்பு நான் அமைதியாக இருந்தேன். I could not answer. எனக்கு அதற்கு பதில் கூற முடியாமல் இருந்தது. But again God was asking me the same question. மீண்டும் ஆண்டவர் அதே கேள்வியை என்னிடம் கேட்டார். Do you believe that I am the Lord of nature? நான் இந்த இயற்கையின் அதிகாரி என்பதை நீ நம்புகிறாயா? Will you ask the people to close the umbrella? அந்த மக்களுடைய குடைகளை மடக்கி வைக்கும்படி நீ கூற முடியுமா என்று கேட்டார். Since I could not do anything at all, அதன் பின்பு எதுவுமே நடைபெறவில்லை. then I asked the people the same question. அதன் பின் நான் மக்களிடம் அதே கேள்வியை கேட்டேன். I asked them, do you believe in Jesus? நீங்கள் இயேசுவின் மீது நம்புகிறீர்களா என்று கேட்டேன். In the midst of all this, all of them answered, yes, we believe. அந்த பெரும் மலைக்குள் அவர்கள் கூறினார்கள், ஆம் நாங்கள் நம்புகிறோம் என்று. I asked the same question to the people. நான் அதே கேள்வியை மீண்டும் அவர்களிடம் கேட்டேன். Do you believe that Jesus is the Lord of nature? நீங்கள் இயேசுவுக்கு இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை விசுவசிக்கிறீர்களா என்று And கேட்டேன். they said, yes, we believe. ஆம் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். Then I asked them, close your umbrellas. நான் உடனே அவர்களுடைய குடைகளை மடக்கி வைக்கும்படி கூறினேன். Heavy rain was pouring down. மாபெரும் பெருமழை பொழிந்து தள்ளியது. I asked them something impossible. நான் அந்த இடத்திலே செய்ய முடியாத ஒன்றை செய்யும்படி I கூறினேன். asked them, can you close the umbrella? உங்களுடைய குடைகளை உங்களால் மடக்கி வைக்க முடியுமா என்று கேட்டேன். I thought that maybe 2 or 3 may close the umbrella. நான் நினைத்தேன் ஓரிருவர் மாத்திரம் அவ்வாறு செய்வார்கள் என்று. But to my surprise, என்னுடைய ஆச்சரியம், all of them except 3 எல்லோரும் 3 பேரை தவிர closed the umbrella. குடைகளை மடக்கி I வைத்திருந்தார்கள். don't want to say who were the 3. யார் அந்த 3 பேர் என்று நான் கூறவில்லை. Praise the Lord. Praise the Lord. All of them closed the umbrella. எல்லோரும் தங்கள் குடைகளை மடக்கி வைத்தார்கள். Immediately the rain stopped abruptly. உடனே அடியாக அந்த கணமே மறுநிமிடமே மழை நின்று போனது. Praise the Lord. Praise the Lord. Not even one drop of rain fell down until we finished the healing mass. நாங்கள் குணமாக்க திருப்படி முடிக்கும் வரை ஒரு சிறு துளி மழை கூட அந்த இடத்தில் பெய்யவில்லை. That is the result of the faith of the people. அது அந்த மக்களுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம். Not my faith, but faith of the people. அந்த மக்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் இல்லை என்று. If you all of you praise God with faith, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்தால் miracle will take place. அற்புதங்கள் இடம்பெறும். Do you have faith? உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? I want your answer. Do you have faith? நான் உங்களிடம் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். I want the answer from all of you. Do you உங்கள் have faith? Praise the Lord. Praise the Lord. Do you want to see miracles? நீங்கள் அற்புதங்களை காண விரும்புகிறீர்களா? Then let us sing once again, praising God with a loud voice, top of your voice. ஆகவே உங்கள் குரங்களை உயர்த்தி உரத்த குரலில் ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடுவோம். God has given you beautiful voice. ஆண்டவர் உங்களுக்கு அழகிய குரலை தந்திருக்கிறார். Use your voice to praise God. உங்களுடைய குரலை பாவித்து ஆண்டவரை போற்றி புகழுங்கள். So sing at the top of your voice. உங்களுடைய குரலை உயர்த்தி பாடுங்கள். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, Yes, ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. Continue. காலையிலும் பாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் பாலையிலும்
ஆராதனை அப்பாவுக்கு. ஹலே 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஹலே 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 ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை 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 ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. Please sit down. எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். Even if Jesus wants to heal and set us free, ஆண்டவர் எங்களை குணமாக்கி எங்களை விடுதலையாக்கினார். there are some blocks that can prevent us from receiving the grace of God and healing from God. அங்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக சில தடைகள் ஏற்படும். One of the main blocks can be our lack of forgiveness. என்னுடைய முக்கிய தடையாக இருப்பது என்னுடைய மன்னிக்க முடியாத நிலை. Bitterness in our heart. என்னுடைய இதயத்தில் இருக்கும் கசப்பான உணர்வுகள். If we have got hatred, bitterness, enmity towards anybody, நான் யாரோடமாவது கசப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ வெறுப்போ கொண்டிருந்தால், the grace of God, healing of God cannot fall on us. இறைவனுடைய குணமாக்குதல், இறைவனுடைய இரக்கம் எங்கள் மேல் வழிந்து வர முடியாது. Even if it rains heavily, நீங்கள் இறைவனை சத்தமாக புகழ்ந்தாலும், if it falls on a rock, அது ஒரு பாறையின் மீது தான் மோதும். or if it falls on a plastic surface, அது ஒரு பிளாஸ்டிக் புகைப்பரப்போடு நின்றுவிடும். not even one drop will go in. அதன் ஒரு துளி கூட அங்கு செல்ல முடியாது. It will be repelling. காரணம் அது மனம் திருப்பது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You think for a moment, இந்த கணத்தை ஒரு கணம் சிந்திப்போம். do I have bitterness, hatred, enmity towards anybody? என்னுடையக்குள்ளே பகை உணர்வு, கசப்புணர்வு, மன்னிக்க முடியாத நிலை இருக்கிறதா? There can have three different types of hatred. மூன்று விதமான வெறுப்புணர்வுகள் வர்ணிக்கப்படுகிறது. One is hatred towards oneself. I hate myself. முதலாவது என்னை நானே ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. I don't like the way I am. நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. I want as somebody else. எனக்கு இன்னும் ஒரு நபரை போல இருக்க வேண்டும். I despise myself. நான் என்னை நானே தாழ்த்திக் கொள்கிறேன். There is second type of hatred, bitterness. இரண்டாவது முறையான வெறுப்பு, கசப்புணர்வு. I hate somebody else நான் மற்றவரை மன்னிக்க வெறுக்கிறேன். because I think that person hurt us. காரணம் நான் நினைக்கிறேன் அந்த நபர் அதற்கு தகுதியானவர் அல்ல. I think that person has offended me. அந்த நபர் என்னை காயப்படுத்தி உள்ளார். I think that person does not recognize me, appreciate me. அந்த நபர் என்னை அடையாளம் கண்டு அங்கீகரிக்கவில்லை. That person discriminates me. அந்த நபர் என்னை தவறாக தாழ்த்தி பார்த்தார். So I hate that person. அதன் காரணமாக அந்த நபரை நான் வெறுக்கின்றேன். That hatred is a great bondage. அந்த வெறுப்பு ஒரு மாபெரும் தடையாக மாறுகிறது. There is third type of hatred. மூன்றாவது விதமான வெறுப்பு இருக்கிறது. It can be
family hatred or racial hatred. அது குடும்ப ரீதியான வெறுப்பு அல்லது இன ரீதியான வெறுப்பாக அமையும். I inherit from others. நான் மற்றவர்களை வெறுக்கின்றேன். I inherit from the parents. நான் என்னுடைய பெற்றோர்களிலிருந்து பெறுகிறேன். There can have hatred between the families of the relatives. அதன் பின்பு குடும்பத்திலே உறவினர்களிடையே வெறுப்பு ஏற்படுகிறது. Because your parents or members of family might have told that these people have done evil to you and so we hate them. அல்லது பெற்றோர் அல்லது குடும்ப உறுப்பினர் கூறுகிறார் இந்த நபர் எங்களுக்கு நன்மை செய்யவில்லை அதன் காரணமாக அந்த நபரை நாங்கள் வெறுக்கிறோம். Sometimes we can have racial hatred. சில நேரங்களில் இன ரீதியான வெறுப்போடு நாங்கள் வாழ முடியும். Because the other race have done against us. காரணம் இன்னும் ஒரு இனம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டது. We might have been oppressed. நாங்கள் அதன் காரணமாக நசுக்கப்பட்டிருக்கலாம். We might have suffered violence. அதன் காரணமாக நாங்கள் வன்முறைக்கு முகம் கொடுத்திருக்கலாம். We might have experienced discrimination because of race. நாங்கள் இனம் சார்பாக தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கலாம். That hatred can prevent us from receiving blessing. அந்த எதிர்ப்புணர்வுகள் இறைவனுடைய ஆசீரை பெறுவதற்கு எனக்கு தடையாக மாறுகிறது. 1 John chapter 3 verse 14 and 15. முதலாவது யோவான் 3:4 அதிகாரம் கூறுகிறது. When you love, you pass from death to life. நீங்கள் அன்பு செய்யும் போது மரணத்திலிருந்து உயிருக்குள் உயிர் பெறுகிறீர்கள். But if you hate, you are a murderer. நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது ஒரு கொலைகாரனாக மாறுகிறீர்கள். If you hate somebody else, you become a murderer. நீங்கள் ஒருவரை வெறுக்கும் போது நீங்கள் ஒரு கொலைகாரனாக மாறுகிறீர்கள். And there is no love of God in the murderer. ஒரு கொலையாளியிடம் இறைவனுடைய அன்பு தென்பட முடியாது. There is no eternal life in the murderer. ஒரு கொலையாளியிடம் நித்திய வாழ்வு இருக்க முடியாது. Book of Hebrews chapter 12 verse 15. ஈப்ரேயர் எழுதிய நிருபம் 12:15 கூறுகிறது. Take care that bitterness does not take root and bear fruit. கசப்புணர்வு ஒருபோதும் வேரூன்றி கனி தர முடியாது என்று வர்ணிக்கப்படுகிறது. Because by bitterness many have been defiled. காரணம் கசப்புணர்வு காரணமாக அநேகம் பேர் தங்களை தாங்களே அசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். And lost divine grace. அவர்கள் இறைவனுடைய இரக்கத்தை இழந்து போனார்கள். So now you ask yourself. இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Do I hate myself? நான் என்னை நானே வெறுக்கின்றேனா? Do I have hatred towards the parents? நான் என்னுடைய பெற்றோரை வெறுக்கின்றேனா? Do I have hatred towards my brothers or sisters? என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் வெறுக்கின்றேனா? Do I have hatred towards anybody else? நான் வேறு யாரையாவது வெறுக்கின்றேனா? Thinking that he or she has done evil to me. காரணம் அவரோ அல்லது அவரோ யாராவது ஒரு நபர் எனக்கு தீங்கு செய்திருக்கலாம். Has not respected me. என்னை மதிக்காமல் சென்றிருக்கலாம். Done injustice to me. எனக்கு அநீதி இழைத்திருக்கலாம். Or do you have racial or family hatred? உங்களுக்குள்ளே இன ரீதியான குடும்ப ரீதியான வெறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Now let us think for a moment. இந்த கணம் சிந்தித்து பார்ப்போம். Sit in silence for 1 minute. ஒரு கணம் அமைதியாக அமர்ந்திருப்போம். If the Holy Spirit reminds you anybody whom you hate or who has offended you, இப்போது யாரையாவது உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி இருந்தால், நீங்கள் யாரையாவது வெறுத்திருந்தால், யாரையாவது காயப்படுத்தி இருந்தால், this moment you can confess it before Jesus. இந்த கணத்திலே இயேசுவின் முன்னிலையில் இயேசுவின் காலடியில் அந்த If you ask his help, அவருடைய உதவியை நீங்கள் கேட்டால், he will break that bondage of hatred. அந்த கசப்புணர்வின் கட்டுக்களை அவர் உடைத்து எறிவார். Then you will receive blessings. அதன் பின்பு நீங்கள் இறைவனின் ஆசீரை Then பெற்றுக்கொள்வீர்கள். you will receive healings. அதன் பின்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குணமாக்குவதை அனுபவிப்பீர்கள். If you do not do that, நீங்கள் அதை செய்யாவிட்டால், even if you pray 100 times, nothing is going to happen. நீங்கள் 100 முறை செபித்தாலும் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறாது. So all of you kneel down. நாங்கள் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். Even if you have little pain on your knees, you kneel down.
உங்களுடைய முழங்காலில் வலி இருந்தாலும் நீங்கள் பரவாயில்லை, நீங்கள் முழங்காலில் இடுங்கள். Lift your hands before the Lord ஆண்டவர் முன்னே உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். and tell Jesus, இயேசுவிடம் கூறுங்கள், Lord, I have hatred within me. இயேசுவே, என்னை நானே வெறுக்கின்றேன், Have mercy on me. என் மீது இரக்கமாயிரும். Break that bondage of bitterness. எனக்குள்ளே இருக்கும் அந்த கசப்புணர்வின் கட்டுக்களை உடைத்து விடும். Break that bondage of enmity. எனக்குள்ளே இருக்கும் அந்த எதிர்ப்பு தன்மையை, பகை உணர்வை அகற்றிவிடும். Break that bondage of anger. எனக்குள்ளே இருக்கும் கோபத்தின் கட்டுக்களை உடைத்தெறியும். Have mercy on me, Lord. என் மீது இரக்கமாயிரும். We are going to pray for deliverance. நாங்கள் இப்போது இறைவனிடம் மன்றாட போகின்றோம். Deliver you from the bondage of bitterness. கசப்புணர்வின் கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக The மன்றாட. bondage of enmity. என்னுக்குள்ளே இருக்கும் பகை உணர்விலிருந்து விடுபட, Bondage of anger. கோபத்தின் உணர்வுகளிலிருந்து விடுபட மன்றாட When we போகிறோம். pray for you, நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். raise your voice உங்களுடைய குரலை உயர்த்துங்கள். and cry before the Lord, ஆண்டவர் முன்னிலையில் அழுதுங்கள். saying, Jesus, have mercy on us. இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும் என்று கூறுவோம். All of you pray. நாங்கள் எல்லோரும் செபிப்போம். Jesus, have mercy on us. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். 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 O Lord Jesus Christ, இயேசுவே, in your எங்கள் mighty மீது name, இரக்கமாயிரும். we the priest இயேசுவே, whom we எங்கள் have மீது anointed, இரக்கமாயிரும். with the priest இயேசுவே, anointing, எங்கள் are மீது praying for deliverance, இரக்கமாயிரும். with the power and இயேசுவே, authority எங்கள் மீது you granted to இரக்கமாயிரும். us. We are praying இயேசுவே, for எங்கள் complete மீது deliverance of your இரக்கமாயிரும். beloved இயேசுவே, children from the எங்கள் bondage of மீது bitterness, இரக்கமாயிரும். self-hatred, இயேசுவே, எங்கள் hating மீது others, இரக்கமாயிரும். and hating இயேசுவே, any எங்கள் others மீது because of இரக்கமாயிரும். family இயேசுவே, and எங்கள் racial மீது hatred. இரக்கமாயிரும். In the mighty name of இயேசுவே, Jesus, I எங்கள் command மீது இரக்கமாயிரும். all those evil powers, இயேசுவே, powers எங்கள் of மீது darkness இரக்கமாயிரும். that may be binding இயேசுவே, anybody எங்கள் under மீது any kind of bondage of இயேசுவே, bitterness and எங்கள் மீது hatred, இரக்கமாயிரும். enmity, may be இயேசுவே, cast away எங்கள் from மீது them, இரக்கமாயிரும். sent to the foot of the cross of இயேசுவே, Jesus Christ, எங்கள் மீது never to come back இரக்கமாயிரும். again. இயேசுவே, Let the precious blood of Jesus wash and cleanse them, heal them of all those bitterness and hatred. In the mighty name of Jesus, liberate them from that bondage of bitterness. In the mighty name of Jesus, save them from the bitterness and enmity. Lord Jesus Christ, anoint them with the power of the Holy Spirit. The power of the Holy Spirit come down upon them. The spirit of forgiveness, the spirit of forgiveness and patience, they come down upon them. Lord, I thank you and praise and glorify you. All evil power, all power of evil, do not have any more authority over these children of God. They are the children of God. You don't have any authority over any one of them or their families. You are completely cast away from them and families. We cancel all your authorities and power over them and their families. You are not under any, you are not any control of any person or family who are representing here. Lord Jesus Christ, I thank and praise and glorify you. Lord, I thank and praise and glorify you. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. 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 இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். Praise the Lord. Praise the Lord. You stretch your right hand towards Jesus இயேசுவை நோக்கி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். and you promise இயேசுவிடம் வாக்குறுதி கொடுங்கள். in your mighty name, அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே I forgive நான் மன்னிக்கின்றேன் everybody ஒவ்வொருவரையும் who has offended me. என்னை காயப்படுத்திய In the ஒவ்வொருவரையும் mighty name of Jesus, இயேசுடைய மாபெரும் பேரினாலே I மன்னிக்கிறேன். forgive everybody. ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கின்றேன். So you can say by your in your own language, in your own words. உங்களுடைய சொந்த மொழியிலே, சொந்த வார்த்தையிலே சொல்லுங்கள். இயேசுவே, என்னை காயப்படுத்தி ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்கிறேன் என்று. Praise the Lord. Praise the Lord. We can stand up. நாங்கள் எல்லோரும் எழுந்திருப்போம். If we have forgiven everybody, நீங்கள் எல்லோரையும் மன்னித்திருந்தால் our Holy Mother is going to bless you. நாங்கள் அன்னை மரியாள் உங்களை ஆசீர்வதிக்க கேட்போம். We are going to consecrate ourselves to the Immaculate Heart of Mary. இப்போது அன்னை மரியாளுடைய மாசிலா இதயத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க போகின்றோம். We are going to pray that prayer of
consecration. எங்களை நாங்கள் ஆண்டவர் அன்னை மரியாளிடம் அர்ப்பணிக்க போகின்றோம். It will be shown in the screen. And all of you can pray that prayer. நாங்கள் எல்லோரும் இப்போது காட்சியில் காணப்படும் அந்த செபத்தை செபிக்க போகின்றோம். Those who consecrate themselves to the Immaculate Heart of Mary. அன்னை மரியாளின் மாசிலா இதயத்துக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க போகின்றோம். Our Holy Mother is going to safeguard you. அந்த மரியாள் எங்களை அதுக்கு அழைத்து செல்கிறார். You consecrate yourself and your family to the Immaculate Heart of Mary. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்துக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம். So now all of you pray together this consecration words. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த செபமாலை ஒன்றாக மன்றாடுவோம். மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் செபம். மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் செபம். ஓ மரியாயின் மாசற்ற இதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையும் ஆகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரீருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நித்தியமும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரியை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவனக்கருணை வாங்கவும், முகத்தாட்சிணத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசனுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகின்றோம். உமது மாசற்ற இதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது இதயத்தில் பற்றி எரியச் செய்யும். தாயே, பரிசுத்தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வும் என்மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Now we are the children of the Holy Mother. இப்போது நாங்கள் அன்னை மரியாளின் குழந்தைகளாக மாறிவிட்டோம். Our families belong to the Holy Mother. எம்முடைய குடும்பங்கள் அந்த தாய்க்கு சொந்தமாக மாறிவிட்டது. She is the mother of our family. அவர்தான் எங்களுடைய குடும்பங்களின் அன்னை. The same blessings, the family which has celebrated the wedding feast at Cana,
received the blessing through Holy Mother, we are going to receive the same blessings. கானா ஒரு திருமணத்திலே அந்த குடும்பம் அன்னை மரியாள் மீதும் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் இந்த கணம் பெற்றுக்கொள்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Now we are going to pray for healing. இப்போது எமது குணப்படுத்துதலுக்காக மன்றாட போகின்றோம். You follow this direction. நாங்கள் எல்லோரும் இந்த கணத்திலே You place your right hand on the one who is on your right, உங்களுடைய வலது பக்கத்தில் இருப்பவர் மீது உங்களுடைய கரங்களை வையுங்கள். and left hand on the shoulder of the one who is left. உங்களுடைய இடது பக்கத்தில் இருப்பவர் மீது உங்களுடைய மறுகையை வையுங்கள். And we are going to pray for others. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். When we pray for others, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது God will bless us also. ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார். We can join. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் இடைவெளி வைக்க வேண்டாம், எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். நடுவில் இடைவெளி இல்லாமல் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள். You can join the center. நடுவிலே வாருங்கள், நடுவில் இடம் இல்லாமல் நடுவிலே வாருங்கள். நடுவிலே இருப்பவரோட சேர்ந்து கொள்ளுங்கள். இடைவெளி எதுவும் வைத்திருக்க வேண்டாம். We all are the members of the body of Christ. நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் உடலின் பகுதிகள். We all are brothers and sisters in Jesus Christ. நாங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள். Our hands are the hands of Jesus. என்னுடைய கரங்கள் இயேசுவின் கரங்களாக We are மாறுகின்றன. going to pray for others. நாங்கள் மற்றவருக்காக ஜெபிக்க போகின்றோம். Forget about your need. உங்களுடைய தேவைகளை மறந்து விடுங்கள். You pray for the brother and sister who is on your right and left. உங்களுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் சகோதரன் சகோதரிக்காக மன்றாடுங்கள். And praise God. ஆண்டவரை போற்றி புகழுங்கள். Calling on the name of Jesus. ஆண்டவருடைய பெயரை சொல்லி உயர்த்துங்கள். In a loud voice we praise God. உரத்த குரலில் ஆண்டவரை போற்றுவோம். Hallelujah. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நன்றி அப்போஸ்தலர். ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. We praise you, Lord. Thank you, Lord. We praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh Lord Jesus, we thank and praise and glorify you. Lord, we are raising your hands on each other by the power of your precious blood and the power of your holy name. Let the miracles and wonders and signs happen in this community. All those terminal sickness and cancer, blood pressure, heart disease, kidney problem, and all diabetes and arthritis, all those terminal sickness and hereditary sickness may be healed by the powerful name of Jesus. Let the miracles and wonders and signs happen in this community. All the bondages be brought by the powerful name of Jesus. Let the mighty anoint this community. Let the miracles happen in this community. God may work miracles and wonders in this community. Let the miracles and wonders and signs. Lord, I thank and praise and glorify you. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Our patients may be healed, kidney patients may be healed, liver patients may be healed, cancer disease may be healed, pancreatic disease may be healed, intestine may be cleansed by the blood of Jesus, all the stomach disease may be healed, all the central disease may be healed, all the organs and the sick organs may be healed by the powerful name of Jesus. Lord, I thank and praise and glorify you. Hallelujah, 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 hallelujah. All the cares may be healed. All Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. The Almighty God bless you in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Praise the Lord. 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 Hallelujah. 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 3 people with ulcers are being healed. 3 பேர் தங்களுடைய கண் பார்வையை மீண்டும் பெற்றுக் கொள்கிறார்கள், குணப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. One person who got chikungunya or such a sickness 3-4 times is suffering lot of joy and pain. Jesus healing that person now. சிக்கன் குனியா நோயினாலே பாதிக்கப்பட்டவர் இப்போது அதனுடைய மூட்டு வலிகளோடு இருக்கும் ஒருவரை ஆண்டவர் முழுவதுமாக தொட்டு குணமாக்குகிறார். Hallelujah. 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 One person whose eyesight is fading, that person is getting better eyesight. தன்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டு வரும் ஒரு நபர் இப்போது தன்னுடைய கண் பார்வையிலே ஒரு மாற்றத்தை உணர்கிறார். You close one of your eyes and check whether you can see with the other eye. உங்களுடைய ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மறு கண்ணினாலே பாருங்கள் உங்களுடைய பார்வை அதிகரித்து இருக்கிறதா இல்லையா என்பதை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 One person used to get bleeding from the nose. தன்னுடைய மூக்கில் இருந்து இரத்தம் வரும் ஒருவர், Jesus is healing that person now. அந்த நபரை ஆண்டவர் முழுவதுமாக தொட்டு குணமாக்குகிறார். Hallelujah. 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 There's one lady who is having a problem of bleeding. ஒரு இரத்தப்போக்குடைய ஒரு பெண்மணி இந்த இடத்திலே இருக்கிறார். Especially during the periods and long days of periods, and makes that person so discomfortable and weak. தன்னுடைய மாதவிடாய் காலங்களில் தன்னை மிகவும் அசௌகரியங்களை இதன் காரணமாக அவர் எதிர்கொள்கிறார். Jesus is healing her now. ஆண்டவர் அந்த பெண்மணியை முழுவதுமாக தொட்டு குணமாக்குகிறார். Hallelujah. 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 There's one person who used to be in the parish choir, now stopped doing that ministry because of some problem. Jesus asking that person to go back and do the ministry and join that ministry again. ஒருவர் தன்னுடைய பங்கிலே உள்ள பாடற் குழாமிலே இருந்து அங்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அங்கு தொடர்ந்து பாடாமல் அதிலிருந்து விலகி இருக்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கூறுகிறார், மீண்டும் பாடவர் குழாமுக்கு சென்று இணைந்து அங்கு பழையபடி தன்னுடைய மறைபரப்பு பாடவர் பணியை தொடரும்படி கூறுகிறார். Hallelujah. 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 One mother and a daughter or a son, they were not speaking or they were not communicating for many days or months. Jesus is reconciling that family. ஒரு மகதரும் ஒரு மகளும் ஒரு தாயும் அநேக நாட்களாக கதைக்காமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு இருக்கும் உறவை சீர் செய்து உறவிலே சமாதானத்தை தருகிறார். Hallelujah. 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 There is one lady who is
It's an old lady living alone. ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி தனிமையிலே வாழ்கிறார். And she feels so lonely and weak. அவர் மிகவும் வெளியினமாக தனிமையோடு பாதிக்கப்பட்டுள்ளார். Jesus is calling her and telling her, I am with you. ஆண்டவர் அவரை பற்றி பிடித்து கூறுகிறார், நான் உன்னோடு இருக்கின்றேன். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Let's sing a hymn together நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். and glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Along with the rain, along with the nature, along with the all worldly, all the creation, let's sing and praise God. நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து, மலையோடு சேர்ந்து, ஒவ்வொரு உயிரினங்களோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Jesus is assuring me that many in this community have experienced special healing. இந்த இடத்திலே அநேகம் பேர் தங்களுடைய குணமாக்குதலை பெற்றுக்கொள்கிறார்கள். Even sickness you are suffering from more than 2-3 years. 2-3 வருடங்களாக நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அநேக நோய்களிலிருந்து குணம் பெறுகிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Anybody who believe that you have been healed during this adoration or during this day at any time, you feel that you have been healed, pain disappeared, your symptoms of sickness disappeared. If you believe, then you can raise your hands. இந்த நேரத்திலே நடந்த நாட்கர்ணி ஆராதனையிலே இந்த நாள் முழுவதும் நீங்கள் ஏதோ ஒரு குணப்படுத்தலை உணர்ந்தால், உங்களுக்கு வலி நோய் உங்களை விட்டு அகன்றிருந்து உடலில் ஒரு மாற்றத்தை உணர்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். There's so many. அநேகம் பேர் இருக்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Those who like to give testimony can come forward now. யாராவது அதற்கான சாட்சி கொடுக்க விரும்பினால் தயவு செய்து முன்னே வரலாம். Anybody who got healed now want to testify it can come forward. யாராவது நீங்கள் குணமாக்கியதை உணர்ந்தால் தயவு செய்து முன்னே வாருங்கள். It is not enough that we receive healing, we have to testify it. நாங்கள் குணப்படுத்தலை அற்புதங்களை பெற்றால் மட்டும் போதாது, அதை ஆண்டவருக்கு சாட்சியாக கூற வேண்டும். Don't be ashamed. அதை பற்றி நீங்கள் வெட்கப்படாதீர்கள். You have to testify it. நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி கூற வேண்டும். So those who lifted the hands, ஆகவே கரங்களை உயர்த்தியவர்கள் you come forward to testify it. தயவு செய்து முன்னாலே வந்து ஆண்டவருடைய மகிமைக்காக உங்களுடைய சாட்சியை மகிமைப்படுத்துங்கள். தயவு செய்து முன்னாலே வந்து உங்களுடைய சாட்சியத்தை கூறுங்கள்.
Come forward, those who want to testify. உங்களுடைய சாட்சியை கூற விரும்புபவர்கள் தயவு செய்து முன்னாலே வாருங்கள். Just in one sentence. ஒரு வாரியிலே நீங்கள் உங்களுடைய சாட்சியத்தை கூற முடியும். Praise the Lord. நான் என்னுடைய வந்தீங்க வழிபாட்டு நேரம் எனக்கு மிகவும் சரியான ஒரு உடம்பு வழியால் நான் பாதப்பட்டேன். வழிபாடு முடிங்கி ஒரு அளவு நேரத்தில் எனக்கு நல்ல சுகம் கிடைச்சது. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எனக்கு இரத்தப்போக்கிலிருந்து எனக்கு விடுதலை தந்த இயேசுக்கு நன்றி சொல்லுகின்றேன். Those who are standing in center, move for people to come. நன்றி இயேசுவே. ஆனால் எனக்கு மேல் வருத்தமாக தான் இருந்துச்சு வரக்குள்ள. இப்போ எனக்கு ஒரு வருத்தம் இல்லை, மேல் கை வருத்தம் எல்லாம் நின்றுட்டு, தலைவலி இருந்துச்சு, தலைவலி ஒன்றும் இல்லை, இடுப்பு வருத்தம்னா இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை, வருத்தம் இல்லை. எனக்கு சிக்கன் குனியா வந்த நேரம் வந்தது இப்போ 3 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னும் எனக்கு உடம்புல நல்ல சுகம் இல்லை. நேற்றும் நான் அவ்வளோக்கா போய் மருந்து எடுத்து இன்றைக்கு வேறு இல்லையோன்னு பெரிய இதோடு தான் வந்தேன். நான் தலை சுற்று. ஆனால் இன்றைக்கு நான் தூங்கவே இல்லை. வந்த நேரத்தில் இருந்து நான் நினச்சி கொண்டு வந்தேன். இந்த வீட்லையும் சொல்லி தான் அனுப்பினாங்க, நீ போகிறேன் இன்றைக்கு இன்றைய முழுக்க தூக்கம் தான்டா. நான் அன்றைய முழுக்க தூங்கவே இல்லை. அப்படின்னு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Praise the Lord. ஒரு 6-7 மாதமாக எனக்கு இடுப்பு வலி, இந்த வலது பக்கம் இடுப்பு வலியினால் பெரும்பாடுபட்டேன். நானும் காசுக்கும் ப்ரைவேட்டாகவும் மருந்து எடுத்தேன். அப்போ ப்ரைவேட்டாக எத்தனை முறை மருந்து எடுத்தும் அவர்கள் சொன்னார்கள், இனி கடைசியில் இந்த மருந்து சரி வராட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படி இப்படி. நாங்கள் எனக்கு சரியான ஒரு பயம் வாட்டியது. ஆனால் இன்று அது இங்கே வந்த பிறகு எனக்கு ஆண்டவர் ஏசப்பா நாமத்தில் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். எனக்கு குனிய நிமிர எனக்கு நன்றாக இருக்குது. ஆண்டவர் கோடான கொடி நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. Okay, praise the Lord. புருளமையாக இன்றைக்கு இந்த கையை இவ்வளோ தூக்க எல்லாமே. ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆண்டு நோய் இந்த ஆண்டவர் என்னை குணப்படுத்த பூமிக்காக நன்றி பூமி. இன்றைக்கு இப்போ சொல்லப்பட்ட ஒரு புதுமை உண்டு. நான் தனியாக தான் இருக்கிறேன். வயது எனக்கு 72 வயது. நான் பிரபலப்படுத்தாலும் நித்திரை இல்லை. இருந்தாலும் நான் என்னோட கடவுள் இருக்கிறான், எனக்கு துணியாக கடவுள் இருக்கிறான் என்று நான் அடிக்கடி சொல்லி கொண்டு நினைக்கிறேன். இன்றைக்கு அது சொல்லப்பட்டது. கடவுளுக்கு ஸ்தோத்திரம், மரியே வாழ்கிறது. Praise the Lord. Praise the Lord. நான் கடந்த 10 வருடத்துக்கு முதல்ல இருந்து இடுப்பு வலியில் இருந்தேன்னா, இப்போ திரும்ப எனக்கு ஒரு 3 monthsக்கு முதல்ல இருந்து சரியான இடுப்பு வலி. இன்றைய நாள் நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு முழங்காலிட கூட இயலாது. ஆனால் இன்றைய நாள் எனக்கு ஒரு வலியும் இல்லாமல் ஆண்டவர் விடுதலை தந்து விட்டார் என்று நான் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. Thank you. Praise the Lord. இப்போது நாங்கள் நற்கருணை ஆராதிக்க எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Jesus will come down to you. ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருவார். When he comes down, you can ask him anything you want. அவர் உங்கள் அருகில் வரும்போது நீங்கள் எதையும் அவரிடம் கேட்க முடியும். And praise him from the depth of your heart. உங்களுடைய உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து அவரை போற்றி புகழுங்கள். So you can look unto him and praise and glorify him. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை போற்றி ஆராதியுங்கள். You can kneel down to receive the blessing. நாங்கள் இப்போது நற்கருணை ஆசீர்வாதத்துக்காக முழங்கால் படியிடுவோம். புயரி வருள்ளது வானத்தை சார்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நீதரை அறிய இயலா குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக மாற்றுயரி வருளாது வானத்தை பிதாவுக்கும் சுதனாவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வெற்றி பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆனவர்க்கும் மனவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமேயும் நாவதாய் வேலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே வேலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே என் கோர்க்கை நீரே என் அரணும் நீரே நான் நம்பும் தெய்வமே நீரே எங்கள் கண்மலையே என் கேடகமே என் பலனும் என் சுகமும் நீரே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் பலனும் என் சுகமும் நீரே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எனக்கெல்லாம் நீரே எனக்கெல்லாம் நீரே. Praise the Lord. Praise the Lord. I know that most of you have brought your photos of your dear and near ones. உங்களுடைய அன்புக்குரியவர்களின் புகைப்படங்களை உங்கள் கைகளில் வைத்திருக்கிறீர்கள். We are going to pray for all of them. நாங்கள் அவர்களுக்காக இப்போது மன்றாட போகின்றோம். Then afterwards, you do not bring those photos to us individually. We are going to pray for all those photos. ஆகவே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் கொண்டு வர தேவையில்லை. காரணம் எல்லோரு படங்களுக்காகவும் இந்த கணம் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். We are going to pray for all of them. நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படத்துக்காக மன்றாட So you போகிறோம். can raise all those photos now. ஒவ்வொரு புகைப்படத்தையும் நீங்கள் உயர்த்தி பிடியுங்கள். Abba Father, Lord Jesus, Holy Spirit, our loving God, we lift up unto you our dear and near ones by raising these photos before you. Lord, we believe that while we pray for them being here, you will heal them and you will fulfill all their blessings. You will fulfill all their desires and all their needs. Lord, we here as the children of God, as the family, we pray for our dear and near ones
If someone is in our family sick, let that person be healed right now. If a person is finding difficulty to get job, Lord, let that person be blessed. Let these people be blessed. And if they are finding to get visa, let all the blocks be removed. And whatever they need your help and they need your blessings in that area, Lord, shower your blessings and let them be able to see your mighty providence and guidance. In your mighty name, we bless them being here, being before the Eucharistic Lord. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. We pray for all of them. All these photos, all represented. We say one Hail Mary. நாங்கள் உங்கள் ஒவ்வொருடைய புகைப்படத்தில் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் ஒரு அருளைந்த மரியாயை சொல்லுவோம். அருளைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.